நான் அப்படி விட மாட்டேன். சரி, ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க. சரி, அம்மா 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 அம்மாடா சும்மா இல்லடா, அது இல்லாம யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி அதை தாங்கிக் கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? நெருங்கைய வீசையிட்டு விறகு சுமந்து வந்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாவடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனையோ தாயங்க நம்ம தமிழ்நாட்டிலே. இந்தாயும் அவளை யாரு எந்த ஊருட தியாகி யாரு தியாகி அடையாரும் உள்ள போடா. தாயும் காட வணங்கி நீ கும்பிட்டு வாடா. அவதான் கோயில் அவதான் தெய்வம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. அந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வமதும் தாய்க்கு கீழதா, எந்த தாயவனும் சாமிக்கு மேலதா. சும்மாட்டதல மேல தன்னை கூறும் தான் இருக்கும்.
மகளுக்கு கட்டு போடும் சேர மயிலகம் ஒன்றேர மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டாயறியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டாயறியும் அந்த ஆகாயத்தை போல அந்த ஆகாயத்தை போல துட்டி வெட்டி தூங்க பொறி கட்டி ஆட ஆத்திர மீன் கொடுக்க கப்போட பொந்தடவட்ட பார்த்தால சேர்த்தனக்க தோணும் செத்தாடு என்ன போத்த வேணும் போனா செத்தாடு என்ன போத்த வேணும் ஆகாயத்தை போல அத்தாவும் சேர மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை உனக்கு வேலை இருக்குது சிறுபாடியூரை சேர்ந்த அருமையப்பா சக்திவேல் ஐயா குடும்பத்தினர்கள் சார்பாக எனக்காக ஒரு செலவங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 சிவகங்கை சீமை சரி யானவள வத்தக்கடை அருகில் இருக்கும் ஜக்கம்பட்டி சரி ஜக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டாம்பட்டி என்பது எனது ஊரா சரிங்க இந்த ஊரா ஆட்டாம்பரப்பை சேர்ந்த இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக எனக்காக மற்றவர்களோடு செல்வங்களை அன்பளிப்பாக வரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு இளைஞர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஏன்னா கொடுக்கிற காசு பெருசு இல்ல சரிங்க ஏன்னா ஒரு நடிகனை பாராட்ட வகையா காசு கொடுக்கலாம் சரி முன்னாடி போட்டுறலாம் ஆமா மாலை அணிவிக்கலாம் ஆனா அதுக்கும் மேல உயர்ந்தது சரி ஒரு நடிகனை பாராட்ட வகையில பிடிச்சிருந்தா கைதட்டுங்க அந்த ஒரு அன்பு எங்களுக்கு போதும் சரி பிடிக்கலன்னா செவரோட தூங்கிருங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க என்னையா ஆமாங்க உங்களை வச்சுதான் நாடகம் அப்படி சரி சக்கம்பட்டி எல்லையில சரி சேதுபதிக்கும் சம்பாதிக்கும் அது கல்லர் குடியில பிறந்து கள்ளர் குடியிலே வளர்ந்து வந்த சரி அந்த கலற்ற மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும் நீங்க என்ன அந்த பையனா ஆமாங்க வெள்ளச்சாமி நான் தான் அந்த பையன் சரி சரி இந்த வெள்ளச்சாமியும் தன்னுடைய 5 வயது அறியாத பருவத்திற்கு வேலையில் சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம் சரி சிலம்பாட்டம் கோலாட்டம் கும்மையாட்டம் ஒய்யாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்பேற்பட்ட இந்த 62 ஆட்ட கலை நிகழ்ச்சிகளும் எங்கெங்கே நடைபெற்றாலும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி அது ஒன்று தை மாதம் 3ஆம் தேதி என்றான் என்னுடைய சக்கம்பட்டி கதன் அருகாமல் இருக்கும் முரங்காம்பட்டியில சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது அப்ப வழக்கம் அந்த மஞ்சு விரட்டுக்காக சரி என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வது வழக்கம் சரிங்க அதே போல ஒரு நாள் இதே தை மாதம் 3ஆம் தேதி சரி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா ஓஹோ நான் சின்ன பிள்ளையா இருக்கையில சரி 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது சரிங்க ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் அன்னைக்கு எங்க போனாரு நம்ம எல்லாம் காலை பொழுதுல எங்க நம்ம காலை பொழுதுல டீ கடை போய் டீ குடிச்சு வந்து நம்ம வேலை வெட்டி போவோம் வேலை வெட்டி கிளம்புவோம் ஆமா ஆனா ஏப்ப இருக்கிறானே மோசமான குடியார பையன் அட என்னங்க சொல்றீங்க 1ஆம் நம்பர் குடியாரு பொழுது விடிஞ்சா போதும் எங்கடா கஞ்சா விக்கிறாங்க சரி எந்த சந்திரடா கள்ளு சாராய விற்பாங்க என்ன ஓஹோ எந்நேரமா குடி போதில தெரிகிற ஒரு ஆளு வைப்பேன் சரி அப்படி ஒரு குடியார பயலுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும் ஒப்பனோட ஒரு 3 வந்து சேர்ந்திருக்கணும் உள்ள ஏப்பா என்னைய பார்த்தா குடியார பையன் அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்திருக்கீங்க நான் குடிக்கிறேன் என் பக்கத்துல நிக்கிறேன் அது வாசம் தாங்க இல்லைங்க அந்த வாடையை கண்டா எனக்கு ஐயோ உங்களுக்கு ஒப்பற்றம் வருமே 14 தடவை மயக்கம் போட்டு விழுந்தா ஆமா ஆமா நீ தானே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன ஆமையா அந்த வேலைக்கே நான் போறது இல்லையா சரியா அப்படி பொழுது விளைஞ்சது இந்த கஞ்சா கள்ளு தண்ணி பட்ட சாராயமெல்லாம் நடந்து குடிச்சிட்டு அந்த விரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்கணும்னு வீட்டை விட்டு கிளம்பத்துக்கு சரி அந்த நேரத்துல ஏன் ஆத்தாருக்கு அவரு செம்பாய் இவ எவ்வளவு சரி தடுக்கிறா ஐயா நீங்க எல்லாம் மனுஷன் தானே ஐயா ஐயா உனக்கு அறிவு இருக்குதா நம்ம மகனுக்கு 5 வயசு சரி சின்ன பையன் அதோட இன்னைக்கு தாயா அவனுக்கு பிறந்தநாளை கொண்டாடணும் சரி அதை இருந்து நீ பாக்குறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறீங்க ஏண்டா போற இடத்துல மாடு போட்டு நீ செத்துட்டீங்கன்னா நாடா
அப்பனை கேட்கிறேன். சரி சரி. மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரு இருக்கிறா? சரி. என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். அட குடியாரப்பனே, இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு. சரி. இவ எவ்வளவோ எடுத்து சொல்ல கேட்டானா? ஏன் அப்பே கேட்கலையா? அவன் குடியாரங்கானே, அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? கேட்கிறது. நானடி அதை கேட்கிறது. நான் மாடு பிடிக்க தாண்டி ஒவனிவன் சொல்ல. ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து அட்டி தட்டி சண்டை நடக்குது. அடிச்சு விடுறாங்க ரோட்ல. அட என்னையா சொல்ற? பெரிய சண்டை நேரத்தெல்லாம் வீட்டுல வாக்கல. சரி. அப்ப ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னா, என் பேச்ச மீறி போகாத. சரி. என் பேச்ச மீறி மாடு பிடிக்க போகாத. அதுக்கு மீறி நீ போடுங்கன்னா நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான போவலை தடுத்தாயா? சனியா முடிச்சவன். ஐயோ, அவளாம் பொம்பளை. ஏண்டா மூஞ்சில நம்ம முடிக்கலாமா? அட விளங்காதவன். பத்தனையா பெத்ததாய பத்தி போல்து பாருங்க. கட்டண புருஷன் வீட்டை விட்டு போறாங்க. ஒரு பொண்டாட்டி என்ன சொல்லலாம்? பார்த்து பத்திரமா போயிட்டு வேமா வீட்டுக்கு வாயான்னு சொல்லணும். அதுக்கு மேல ஒரு செம்மு நிறைய தண்ணி மோத கையில கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு வழிகணும் போனோம். அதுதான் இன்னைக்கு எந்த உங்களை தண்ணி யாரையா மோந்து கொடுக்குறா உங்க வீட்டுல? ஐயா நான் நாளத்துக்கு போறேன் அப்படிங்கிறேன். தண்ணி மோந்து குடிச்சிட்டு போ. மோந்து குடிச்சிட்டு வாட்டேன். அங்கேயே பிடிச்சேன். சரி விட்டுற, நமக்கு நிலைமை. சரி, ஒரு நல்ல வார்த்தை சொல்றதா இல்லையா? மாடு முட்டிட்டு செத்துருவேன், உயிரோடு வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, இப்படி அவன் சொல்லலாமா? ஆனா ஆத்தாதான் எவ்வளவு சொல்லி தடுக்கிறாளே. சரி, இந்த குடியாரனாவது போட்ட போச்சு மூடிட்டு இருக்க வேண்டியதானே? இருக்க வேண்டியதானே? அவனும் கேட்கல. குடியாரனா இருந்துட்டாலே எப்ப நல்ல மனுஷன் தான் ஐயா. இன்னைக்கும் சரி, மதுரை ஜில்லாவிலேயே மாடுபடி வீரனா எப்பேன். சரி, ஒயிலாட்டத்துல வாத்தியாரி எப்பேன். ஓஹோ. ஆனா அப்படியெல்லாம் பேர் வாங்கி இருந்தாலும் அவன் கூடவே ஒருத்தன் சரி தெரியுவேன். யார்? யாரு? குடிய கெடுத்தவன். யாரு? முத்துராசு. முத்துராசு. அவனா பாம்பு விடுங்க அன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஆடா சேதுபதி ரெண்டு பேரும் மாடு பிடிக்க போக மாட்டாங்க. ஓஹோ. ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க வீட்டை விட்டு. சரி, போனவங்க நிற போதையில போயிருக்கிறாங்க. குடி போதையிலேயே. அன்னைக்கு இந்த குடி போதையில போனவர் காரணம் தாய்யா. அன்னைக்கு அந்த விரங்காமட்டி மஞ்சு வரட்டலை எப்பன் சேதுபதி அன்று மாடு வெட்டி மாட்டு படுத்தி விட்டார். மாட்டு படுத்தி விட்டார். தந்தை இருந்து விட்டார் ஐயா. எப்படியோ வழங்காத வேலை என்ன? நான் 5 வயசா இருக்கேன் செத்து போயிட்டாங்க. இப்ப ஏன் டீ போட்டா அவர் சாரடா சேதுபதி கதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு வெள்ளச்சாமி. அண்ணே எப்ப 3ஆவது இருக்கிறாரா பாய்ப்பா போடா. வாண்டாமட்டி உள்ள படுத்துருப்பாரு. இப்படிதான் இருந்தாரு. போட்டு போட்ட கொண்டு போய் அங்கிட்டு வச்சு இங்க வேண்டாம். சரி, தந்தை சேதுபதி இறந்து போயிட்டாருங்க. எப்ப இறந்ததுக்கு அப்புறம் சரி என்ன வழக்க யாத்தா சம்பாகி எங்களுக்கு சொந்தமனு யாரும் இல்ல. சரி, அன்னைக்கு ஒரு கோண 6 குடியில பண்ணைக்கு இருந்தா. ஓஹோ. நிதம் 1000 பசுமாடு வச்சாயா. சரி, வட்டி செம்ப விளக்குனா. இதெல்லாம் எதுக்காக? கொள்ளி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதான் இருக்கிற அண்ணன். சரி, என்ன வளர்க்கறதுக்காக. ஆனா அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு செல்லமா வளர்த்தாயா. உங்க வளர்க்கல செல்லமா தான் வளர்த்துட்டு ஒரு வயதாக பாசத்துல. ஓஹோ. சரி, அப்படியெல்லாம் ஆத்தா நம்மள பாசத்துல வளர்த்தாடு. என்னைக்கு நம்ம ஆய் வச்ச கேட்டோம். என்னை கேட்டா அப்ப மேட்ச் என்னைக்கு மதிச்சிருக்க எந்த இடத்துக்கு போகாதடா மகனே. சரி, அப்படி ஆத்தா சொல்லுவாள். அங்கேதான் முதலாளி நிக்கிறது. எந்த வேலையை செய்யாதான்னு சொன்னா நம்ம கேட்பாமா? ஆனா நம்ம சும்மா நம்ம தொழில் இருக்க விடுதா. எங்கடா விடுது? அங்கேதான் முதலா போய் நிக்கிறது. யாத்தா மனசுல ஒரு ஆசை. எப்படி? நம்ம புருஷன் தான் ஒரு குடியார பையன். நம்ம வேச்ச வண்டி கேட்டிருந்தா அன்னைக்கு செத்துருப்பானா? சரி, நம்ம பிள்ளைய அபிமுத்தில போயிடாம படிச்ச ஒரு ஆடாகட்டுமன எண்ணத்துல என்ன கொண்டு பள்ளிக்கூடத்தை செத்து விட்டா. நல்ல வேலை செஞ்சிருக்குது. என் மண்டக்கரக நாயங்கடா ஓனே. நான் ஒழுங்கா அந்த வேலையை போய் அங்கே வந்துருப்பேன். அதால பள்ளிக்கூடம் போகல. சரி, பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு காடை கொடுக்க போது 6 கட்ட கையில எடுத்துக்கிறது. சரி, காடை கொடுக்க போது 6 கட்ட கையில எடுத்துக்கிட்டு சரி ஏன் ஜக்கம்பட்டி எல்லைக்கிணறு வெள்ளைக்க வெள்ளமலக்காடு ஒரு பெரிய மலங்காடு. வெள்ளமலக்காடு அந்த மலங்காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றாலே வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏன் வெள்ளச்சாமி? அதனால போக மாட்டேன். எங்க வெள்ளச்சாமி இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறீங்கன்னா மத்த நாள் இங்க போவீங்க வீட்டுலதே. அதானே வேற வேற விஷயம் இருக்குதுயா. எப்படி? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்கல்ல. ஒரு ஊர்ல தேர் திருவிழா, ஒரு சபை காது குத்து, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வருவாங்க. அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வேட்டைக்கு போறணும். அதே மலைக்காட்டுக்குள்ள ஒருத்தி வெள்ளாடு ஒட்டி வருவது வழக்கம். குப்பளை புள்ள வருதா?
உனக்கு வயசு இல்லையா? எனக்கு வயசு 50 ஆயிடுச்சுங்க. 50 போதே. இந்த பேச்சு உனக்கு தேவையா? நம்ம ஒரு அழுப்பாசை. உனக்கு பேத்தி ஆட்டம் இல்ல? ஒரு அழுப்பாசை. சரி விட்டுரு. ஆடு மேய்க்க அங்கே ஒருத்தி வருவா. சரி. அந்த மலைக்காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுன்னு. ஒண்டி புளிய மரம். ஒத்த புளிய மரம். சரி. அந்த புளிய மரத்து தூருல அட இத்த தண்டி பொந்து பெருசு. அட என்னையா சொல்ற? நீ பாக்கல? பாக்கலையே. கூட்ட பிள்ளை சேர்ந்து. ஆமா ஆமா. அது மாட்ட பெரிய பொந்து. அதுக்குள்ள கொண்டு போய் இந்த வில்லம்பு காடப்படு கபதாறு கட்ட எல்லாத்தையும் உள்ள முடிய வச்சுட்டு சரி வேட்டையாடுன அசதியில செவனேன்னு மரத்தடியில அந்த பொந்துலயே தலையை வச்சு படுத்திருந்தேன். பொந்துல தலையை வச்சு நான் பாட்டுல படுத்திருக்கேன். சரி. அங்க ஆடு மேய்க்க வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா. அவ ஆட ஓட்டிட்டு அங்க வந்தவன் நம்ம ஆட மேய்ச்சமா வீட்டை பார்த்து பண்ணுவான் போக வேண்டியதானே. ஐயா ராமராஜ் படுத்து கிடக்குறாரு. அப்ப நல்ல மனுஷனும் ஆனா ஒரு குடியார போய் அதாவது ஒரு பொம்பாவரிக்கு போயிடும். நான் உள்ள உள்ள சொல்றேன். உள்ள சொல்லுவல உள்ள உள்ள நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு எதுக்கு போகணும்? சரி. நம்ம வாட்டுல விலகி போய் நினைச்சா இந்த வம்பு வந்திருக்குமா? இந்த கதை வந்திருக்குமா? நம்ம தான் இந்த கருவில் வரப்போறோமா? ஆனா என் மனசு அப்படி எட்ட முடியும். சரி. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணைக்கு நீ ஏறெடுத்து பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூடாது, என் மனசுல கட்டுப்பாடு. சரிங்க. நான் பாட்டுல படுத்திருந்தேன். இப்ப ஆடை ஓட்டிக்கிட்டு பக்கத்துல வந்துட்டான். குரு வச்ச கண்ட மாறாம என்னையவே பார்க்க இந்த தேங்காய் கொட்டாச்சு இருக்குல்ல. ஆமா. அத நாய் பாக்கு பாத்துருக்கியா? வெறிக்க பார்க்க முடியாது. ஆமா. அப்படி என்ன பார்க்க அன்னைக்கு தாயா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். அன்னைக்கு தான் பாக்குறீங்க முதல். அன்னைக்கு தான் ஒரு பெண்ணை பாக்குறேன். சரி. நிமிர்ந்து அவளை ஏறெடுத்து பார்த்தா அடாடா அவ அழகு நாடும் அழகு, பேரழகு பெருமழகுன்னு சொல்லுவாங்களே. சரி. அது போல பிரம்மனுடைய படைப்புல இவ்வளவு அழகான பிள்ளைய நான் இதுவரையும் பார்த்தது இல்லையா? அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வருமையா? அப்பா பிள்ளைக்கு மேல சிறங்கு புண்ணா இருந்துச்சோ? சிறங்களா இல்லையா? சுண்டி விட்டா ரத்தம் வருகிறீங்க. அவன் நிறம் கலரு. அவ குடிக்கிற தண்ணி அவ தொண்டையில இறங்குறத கண்ணாடி மட்டும் தெரியுமா பாத்துக்க. அட என்னங்க சொல்றீங்க? பல பலன்னு அம்புட்டு அழகு. அப்ப நானா குடிக்கிறேன் தொண்டையில தெரிய மாட்டேங்குது. என்ன நம்ம பைபாஸ் ரோட தான் எப்படி அதுறீங்க? என்ன அழகையா? சரி. அவ என்ன பாக்க நான் அவளை பாக்க ரெண்டு பேரும் வெறிக்க பாத்துக்கிட்டே நின்னா. அப்ப என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில பொண்டாட்டி வருவாள் இல்லையா? கண்டிப்பா காலு போனது, கை போனது, நுண்டிய மூக்கு போனது, கண்ணு போனது, காது எவ்வளோ வரணும்ல. நீ எல்லாம் பெரிய மனுஷன். நீ திங்கிற சோத்திர மண்ணல்லி போட்டனா இல்ல நீ கட்டண முண்டாட்டிய நாங்க ஐயா புடிச்செடுத்தனா? வேண்டா பீத்த பையல உன் முகரைக்களை கிளிமாட்ட முண்டாட்டி கட்டி வச்சிருக்கிறீங்க. அது உனக்கு 10 50 ரூபாய் பெட்ரோல போட்டு விடத்தரா மாட்டிக்கு போறேன் ஒரு மும்பளைய பாக்க. அது சித்தி சின்னாய பாக்க எனக்கு கை கால் போனது, காது கேட்காது, கண்ணு தெரியாத வரணுமாயா? சரி நல்லதே வரணுமியா அப்படி சொல்லி பெரிய மனுஷன். ஆமா. குட்ட கிடந்து வருவா. சரி. ஆனா வர்றவன் நல்லவ கெட்டவன் எப்படிப்பட்ட குணக்காரி அவர்வன் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். அவன் பார்த்து கொடுக்கிறது. ஆமா. ஆமா. அச்சு போட்டிக்கிறோம் கடிக்கா போதமோ. ஆமா. அது உனக்கு. ஆனா எனக்கு வரப்போறவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். சரி. நான் சொன்னா சரின்னு கேட்கிறவளா இருக்கணும். என் பேச்ச மீறாதவளா இருந்தா எனக்கு அது போதும். சரி. அப்பதான் எனக்கு வேணும்னு அவளை பார்த்தவனே ஆசை. கட்டணும் அவளைத்தான் கட்டணும். சரி. இல்லாட்டி நாண்டுகிட்டு செத்தரணும். போச்சுரா. எதுக்கு உயிர்? மனசுல ஆசைப்பட்டது அடையலாம் உயிர் வாழலாமா? கண்டிப்பாங்க. நான் ரோசக்காரன் நாண்டுகிட்டு கூட தூங்கி. ஐயோ அப்படிதான் செஞ்சிடாதீங்க. உண்டாட்டின்னு வந்துட்டு அப்பதான் ஐயா வாழ்ந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நான் ஆச்சு அவளோட வாழ்ந்தங்கிற சந்தோஷம். சரி. 1 மணி நேரம் ஆச்சு. ஏன் முடியாது? அதானே ரத்தம் நுங்கி போச்சாயா? அவளோட வாழ்ந்துருங்க சந்தோஷம் போதும் நினைச்சேன். சரி. அப்படியே இல்லாத வெள்ளமலை காட்டுக்குள்ள யார பார்த்து ஆசை வச்சு? யார அவன் எந்த ஊருக்காரு தெரியுமா? எந்த ஊரியா? அருப்புக்கோட்டை திருப்பமணத்தை சேர்ந்தவன். சரி. மலைச்சாமி கோணாருக்கும் மலையாத்தாளுக்கும் பிறந்த பொண்ணு. எங்க கோணாரு பொண்ணா? அப்படி போல அந்த குட்டிக்கு 7 பேர் அன்னைங்க வர்றான். அந்த 7 பேற்றுக்கு மிளகவனாக பிறந்தவதான் வெள்ளையம்மா. ஆனா கை வச்சதை வச்சிருக்கிறேன் பாரு. சரி. பெருங்குண்ட இடம், வசதியான இடம். அம்மா 7 பேர் அன்னைங்க சொத்து பத்திர வகையா கிடக்குது. ஆனா உங்களுக்கு அமைஞ்ச மட்டும் பேரு பொருத்தம் பாரியா? எப்படியா? உன் பேர் என்ன? என் பேரு முருகேசன். உன் முண்டாட்டி பேரு கருப்பாயி. ஏண்டா கரும்பையில இது பொருத்தமா ஐயா? என் பேரு வெள்ளச்சாமி. அப்ப பேரு வெள்ளையம்மா. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. பூனைகிட வெள்ளமலை காடு. நான் செய்கிற வேலை வேட்டையாடுறது. அவன் ஒட்டி வந்தா இங்க வெள்ளாடு.
ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணுமா? ஜாதகமே வேண்டியது இல்லையா? அவனே நான் முடிச்சு வச்சுட்டேன். சரி. ஏன்டா மூட்டாட்டின்னு அவளை பார்த்தவனே ஆசைங்க. ஆஹா. வாழ்க்கை துணையா வந்தாத வெள்ளையமாதான் முடிவெடுத்துட்டேன். சரி. ஆனா அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு இந்த வேட்டையாடுங்கிற சிந்தனையே வரல. ஏப்பா வெள்ளச்சாமி, பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே வேட்டை புழு புழுனா வளங்க. எப்படி வளங்க? நம்ம வேட்டை போய் குறி வச்சு நிக்கையில அவளை நினைச்சுக்கிட்டு தான் வேட்டை வளங்கமா? அதனால வேட்டையாட சிந்தனை இல்லாம இந்த வில்லம்ப காடக்குளம் போட்டுட்டு அவ பின்னாடியே திரியிறது. பின்னாடி அழைச்ச சட்டையெல்லாம் கிழிச்சு கலந்து